ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ரயில்வேல இருந்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. ஆர்ஆர்பி ஜேஇ எக்ஸாம் டேட் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதாவது எக்ஸாம் டேட் ப்ரீபோன் பண்ணிருக்காங்க. அத பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். என்ன சொல்லிருக்காங்க? ஜென் நம்பர் 5 2025 ரெக்ரூட்மெண்ட் ஃபார் வேரியஸ் போஸ்ட் ஆஃப் ஜேஇ டிஎம்எஸ் சிஎம்ஏ notice regarding revised schedule, city intimation slip and help desk link for computer based test CBT1 for various post of JE DMS CMA. Revised exam schedule for first stage computer based test CBT1 against above Zen is as under. Zen number 5 2025 post name JE DMS CMA. Exam date பாருங்க 19 February 2026, 20 February 2026 and 25 February 2026. இதுக்கு முன்னாடி எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணும்போது ஜேஇயோட எக்ஸாம் டேட் பாத்தீங்கன்னா February 19, 20 and March 3 உங்களுக்கு வந்து கொடுத்திருந்தாங்க. சோ இப்போ இந்த டேட்டை வந்து ப்ரீபோன் பண்ணிருக்காங்க. February 19, 20 and 25 வந்து ஜேஇக்கான CBT1 எக்ஸாம் வந்து நடக்க போகுது. The link for viewing the exam city date and downloading of travel authority for SC/ST candidate is live on the official website of all RRB. Downloading of e-call letter will start 4 days prior to exam date mentioned in exam city and date intimation link. உங்களுக்கான city intimation எக்ஸாமுக்கு 10 days before நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். சோ 19ஆம் தேதி எக்ஸாம் இருக்கிற ஸ்டூடெண்ட் இன்னைக்கு உங்களுக்கான சிட்டி இன்டிமேஷன் வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். சிட்டி இன்டிமேஷன் லிங்க் வந்து இன்னும் ஆக்டிவேட் பண்ணல. ஒரு 10 மணி 12 மணிக்கு இல்லனா நாளைக்கு மார்னிங் நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி செக் பண்ணீங்க அப்படின்னா எந்த சிட்டில உங்களுக்கு எக்ஸாம் நடக்குதுங்கிறத நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். சோ சிட்டி இன்டிமேஷன் செக் பண்றதுக்கான லிங்கை வந்து வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க. அதே மாதிரி ஹால் டிக்கெட் எப்ப மேம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா February 15ஆம் தேதி இல்லனா 16ஆம் தேதி கிட்ட நீங்க வந்து உங்க எக்ஸாமுக்கான இ-கால் லெட்டர் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். Aadhaar linked biometric authentication of candidate will be done in exam center prior to entry in exam hall. Candidates are required to bring their original Aadhaar card or printout of e-verified Aadhaar card. Candidates are advised to authenticate their identification through Aadhaar verification if not done already by logging in with their credential at rrbapply.government.in to facilitate smooth entry into the எக்ஸாமினேஷன் சென்டர். ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸாம் அப்போ உங்களுக்கு பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் நடக்கும். ஸோ ஆதார் கார்டோட ஒரிஜினல் வந்து நீங்க எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. Candidates including those who have verified their Aadhaar during the application submission stage are requested in their own interest to ensure that their Aadhaar remains is unlocked condition in the UIDI வெப்சைட்ல போயிட்டு உங்களோட ஆதாரை வந்து அன்லாக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ அது ஆல்ரெடி நீங்க வந்து ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு பண்ணிருப்பீங்க. நாமளும் யூடியூப்ல உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். UIDI வெப்சைட்ல போயிட்டு எப்படி அன்லாக் பண்ணணும் அப்படிங்கறத தனியா ஒரு வீடியோல நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ இந்த நோட்டீஸ்ல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி ஜேஇக்கான எக்ஸாம் வந்து February 19, 20, 25 நடக்க போகுது. சோ இதுக்கு முன்னாடி March 3ன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த எக்ஸாமை வந்து ப்ரீபோன் பண்ணிருக்காங்க. சோ சிட்டி இன்டிமேஷன் லிங்க் வந்து வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இப்போ வரைக்குமே லிங்கை வந்து அவங்க ஆக்டிவேட் பண்ணல. சோ மார்னிங் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. மார்னிங்குள்ள எப்படியும் லிங்க் வந்து ஆக்டிவேட் ஆகிரும். சோ அந்த லிங்க்ல போயிட்டு உங்களோட சிட்டி இன்டிமேஷனை நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். எந்த சிட்டில உங்களுக்கு எக்ஸாம் நடக்குது, எந்த டேட்ல எக்ஸாம் நடக்குங்க கூடிய டீடைல்ஸ் எல்லாமே நீங்க வந்து பாத்துக்கலாம். ஓகேவா? உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. கூடிய சீக்கிரத்துல நம்ம NTPCக்கான எக்ஸாம் டேட்டும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். முன்னாடி மாதிரி இல்ல, ரயில்வே வந்து எல்லா ப்ராசஸுமே ஸ்பீடா பண்ணிட்டு இருக்காங்க. சோ எக்ஸாம் டேட்டை பாருங்க ப்ரீபோன் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ கிடைக்கக்கூடிய எல்லா கேப்லயும் என்ன பண்ணிடுறாங்க, வந்த நோட்டிபிகேஷன் எல்லாத்துக்குமே எக்ஸாம் வச்சிடுறாங்க. சோ CBT1 முடிஞ்சது பாத்தீங்கன்னா அதுக்கடுத்து CBT2 வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்த நோட்டிபிகேஷனுக்கான எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. அடுத்த நோட்டிபிகேஷன்ஸும் ரிலீஸ் பண்ணி அதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷனும் போயிட்டு இருக்கு. சோ எந்த அளவுக்கு ரயில்வே ஃபாஸ்டா போறாங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ப்ரிப்பரேஷனையும் ஃபாஸ்டா கொண்டு போங்க. சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜேஇக்கு டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. அதே மாதிரி NTPCக்கு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ NTPCக்கும் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட் டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணுங்க. சோ இந்த எக்ஸாம்ஸுக்கெல்லாம் எனக்கு டெஸ்ட் எப்படி பிராக்டிஸ் பண்ணணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல NTPCக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுத்திருக்கோம். அந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப குரூப் டிக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் போயிட்டு இருக்கு. இந்த எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. சோ 22,195 வேகன்சிஸ் வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ அப்ளை பண்ணாத ஸ்டூடெண்ட் குரூப் டிக்கு அப்ளை பண்ணுங்க. குரூப் டிக்கு எப்படி அப்ளை பண்ணணும்ங்க கூடிய வீடியோவும் குரூப் டிக்கு கீழே வரக்கூடிய எல்லா போஸ்டையுமே உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். குரூப் டிக்கு அப்ளை பண்ணிட்டேன் மேடம், ரயில்வேக்கு நான் படிக்க போறேன், எனக்கு எங்க இருந்து படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸ்ல குரூப் டி NTPCக்கான செலக்ஷன் பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம்.
கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கு இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட் NTPC டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1999 லைஃப் டைம் வேலிடிட்டி. ஒரு டைம் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 499 லைஃப் டைம் வேலிடிட்டி. டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேர் படிக்கணும். ஜேஇக்கு கடைசி 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர் படிக்கணும், 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் படிக்கணும், எனக்கு எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் CA கோர்ஸ்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். CA கோர்ஸோட ஃபீஸ் வந்து உங்களுக்கு 799 லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். CA கோர்ஸுக்கு டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேர், டெய்லி கரண்ட் அஃபேர், வீக்லி கரண்ட் அஃபேர், மந்த்லி கரண்ட் அஃபேர் வந்து PDF கொடுத்துருவோம். அது போக டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்டாவும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ கரண்ட் அஃபேர்ல ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு CA கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ரயில்வே எக்ஸாமுக்கு இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கே நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் சிட்டி இன்டிமேஷன் செக் பண்றதுக்கான டைரக்டான லிங்க் வந்து கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜேஇயோட சிட்டி இன்டிமேஷன் நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகே, திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.